Hey guys, welcome back. இன்னைக்கு நிஃப்டி அந்த மாதிரி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இண்டிவிஜுவலாக கொடுத்த கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்டிஆர் இது கொடுத்துருந்தேன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1677 பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து கரெக்டாக ஒரு 9:30 போல் இதில் பை பண்ணியிருந்தாங்க. பை பண்ணிட்டு வந்து ஒரு ரேலி, ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல காலை க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஈவன் நானும் இந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 7,000 ருபீஸ் கிடச்சிது ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ அது எது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெண்ட் அப் டு 1793 வரைக்கும் போச்சுது. ஸோ நம்ம ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஐட் ஹவ் காட் 67,000 கிடச்சிருக்கோம். பட் ஜாஸ்தி க்ரீடியாக இருக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல காலை க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி நிஃப்டி எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு கிளியரான பிக்சரில் தான் இன்றைக்கி மூவ் ஆச்சுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,449 தான் ஓப்பன் ஆச்சுது. இதில் ஓப்பன் ஆகுது கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த அந்த எந்த இதுக்கு மேலே கால் ஆப்ஷன் பை பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அதுலேருந்து ஒரு கிளியரான ஒரு அப் மூவ் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஸ்டாப்பாக மேலே வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ அப் டு இந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், இதுக்கப்புறம் சேல் பண்ணியிருக்கலாம். அகைன் அதுலேருந்து லைக் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 12:30க்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் அகைன் 1:30க்கு இன்றைக்கி எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சேல் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஜாஸ்தி சேல் பண்ணல, ஸோ கொஞ்சம் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 1:30லேருந்து அகைன் ஒரு அப் மூவ் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து கரெக்டாக நம்மளோட செகண்ட் டார்கெட்டை ஹிட் ஆச்சு. செகண்ட் டார்கெட்டை ஹிட் ஆகி திரும்ப அதை பிரேக் பண்ண முடியாமல் சேம் அதே லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் கிடச்சிது. லைக் இங்கேருந்து நார்மலாக கிராஜுவலாக பயங்கர வாலட்டைல் இல்லாமல் ஸோ கிளியரான ஒரு பிக்சரில் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நான் இன்ட்ராடே கால்ஸ், ஆப்ஷன்ஸ் கால்ஸ்லாம் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எனக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் வரும். ஸோ உங்களோட நம்பரை நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ ஆன் டெய்லி பேசிஸ் மினிமம் 10,000 to 15,000 கிடைக்கிற மாதிரி நான் ட்ரேட் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே, ஸோ நாளைக்கு என்ன லெவலில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி கீ லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 14,600 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் 14,537, 14,485, 14,400 வச்சுருங்க. சேம் டைம் இதே இதாக 14,691 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 14,742, 14,800 அண்ட் 14,845 தேர்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நிஃப்டியோட லெவல். சேம் டைம் பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்திங்கன்னா 32,877 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 33,038 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 33,328 செகண்ட் டார்கெட் ஆகும் வச்சுக்கோங்க. அகைன் தேர்ட் டார்கெட் 33,577 வச்சுக்கோங்க. சேம் டைம் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் 32,500 பிரேக் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னா 32,208 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 31,855 செகண்ட் டார்கெட் ஆகும். தேர்ட் டார்கெட்டாக 31,546 வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பயங்கரமாக வாலட்டைலாக இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு மேலே போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஸ்டேட்டஸில் சொல்லுது அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா 15,000 கால் ஆப்ஷனில் நிறைய ஆட் ஆகிருக்கு. 69,000 ஆட் ஆகிருக்கு. ஸோ 15,000 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 15,000 மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 14,500 பயங்கரமான ஆல்மோஸ்ட் 73,000க்கு புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் வந்து 14,500 இருக்கும். ஸோ 14,500 பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சேம் டைம் 15,000 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் தான் நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ரெட் லைனுக்கு உள்ளே ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எந்த ஒரு கால்ஸ் எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ சிம்பிளாக உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ குளோபல் கியூஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. சிங்கப்பூர் நிஃப்டி ஒரு 9% லைக் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுமாதிரி நாஸ்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.65% ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ குளோபல் கியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் மூடில் தான் இருக்குது. ஸோ அந்த மகாராஷ்டிராவில் கோவிட் கேசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஐ திங்க் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகுதுன்னு சொல்லி தான் ஐ ஹாவ் அ கட் ஃபீலிங். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண சொல்லுங்கள். ஸோ until then, see you, bye tomorrow.